இரவு இரவு நேரம் ஆரம்பித்திருக்கிறது, ஓய்வு நாள் முடிந்து என்று நான் கேள்விப்படுகிறேன். அஹ், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று கூடி கர்த்தருடைய வார்த்தைகளை ஒருவருக்கொரு நாம் பகிர்ந்து கொள்வது அது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, இல்லை எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த அழைப்பை எனக்கு கொடுத்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மற்றும் இந்த வாய்ப்பினை எனக்கு ஏற்படுத்தி தந்த அருமையான சகோதரி தங்கச்சி ஃப்ளாரன்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்து கொள்கிறேன். அநேகரை இன்று பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த வேளையிலும் நம்முடைய செய்திக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பாக நேசித்து வழி நடத்துகிற பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவருடைய பாதத்தில காத்திருப்பது எவ்வளவு ஒரு மேன்மையானது, எவ்வளவு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, சமாதானத்தை அருளக்கூடியது என்பதை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். மீண்டும் அதை உணர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பினை தந்ததற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் இன்றைக்கு படிக்கக்கூடிய, அதாவது கேட்கக்கூடிய செய்திகளை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. அது எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் அது ஊடுருவி சென்று எங்களுடைய நிலையை நாங்கள் உணர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய எங்களுக்கு பலனை தாரும். இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தரலாம். இயேசுவின் என்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு மிஷனரி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காக இந்த ஆப்பிரிக்க தேசத்திற்கு ஒரு மிஷனரி ஒருவர் சென்றிருந்தார். அந்த இடத்துல ஒரு கிராம பகுதியில, ஒரு நல்ல கொஞ்சம் பெரிய ஒரு கிராமம், அந்த பகுதியில அவருடைய ஆண்டவருடைய ஊழியங்களை அவர் செய்து கொண்டிருந்த பொழுது அநேக அவருடைய செய்தியை கேட்பதற்காக வந்து கிறிஸ்து யார் என்பதை அவள் அறிந்து கொண்டு இருந்தார்கள். நாட்கள் செல்ல செல்ல அதிகமான கூட்டங்கள் அந்த இடத்துல வருகிறதை பார்த்த மாத்திரத்தில் அந்த ஊர் தலைவனுக்கு ஒரு பொறாமை ஏற்பட்டது. கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை புதிதாக இந்த ஜனங்கள் பின்பற்ற ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்படியே விட்டால் எனக்கு மரியாதை மதிப்பு இல்லாமல் போய்விடும், கிராம தலைவன் என்ற அந்த அந்தஸ்து இல்லாமல் போய்விடும். ஆகவே இதற்கு ஏதாவது ஒன்று செய்தாக வேண்டும், இதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு திட்டத்தை தீட்டினான். ஒரு நாள் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னா, இந்த போதகரையும் அவருடைய மனைவியையும் அருமையான ஒரு மகன், அந்த 3 பேரையும் அவன் ஒரு விசாரணைக்காக அழைத்தான். அப்போ அழைத்து அவனுக்கு பக்கத்தில் ஆட்கள்லாம் அவனுடைய சப்போர்ட்டர்ஸ், அவனுக்கு என்று இருக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள். அப்ப இந்த தலைவனார்களை பார்த்துச்சுன்னா, ஐயா நீங்க இங்க வந்து செய்யறதெல்லாம் சரிதான், எங்களுடைய மக்கள் எல்லாம் நீங்க மாற்றிக்கொண்டே இருக்கிறீர்கள், ஆனா அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து எதுவுமே நீங்கள் இங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப அவர் சொன்னாரு, இல்ல ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காக இந்த இடத்துல நான் வந்திருக்கிறேன் என்று அவங்களுக்குள்ளால அந்த பேச்சுகள் நடந்து கொண்டே இருந்தா. அப்ப சொன்னா, அப்படின்னு சொன்னா, நீ இயேசு கிறிஸ்துவை குறித்து நீ பேசுவீர் என்று சொன்னால் நான் வந்து உம்முடைய மகனை நான் கொன்று விடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் விட்டான். அந்த மகனை கொன்று விடுவேன் என்று சொல்லி அந்த ஒரு மிரட்டல் விட்ட பொழுது அந்த போதகர் பயப்படல. உடனே என்ன செய்தாருன்னா, அந்த சிறு பையனை பிடித்து அவனை வைத்து அவனுடைய விரல்களை வெட்ட ஆரம்பித்தான். வெட்ட ஆரம்பித்த உடனே இவருக்கு மனசுல ஒரு சின்ன ஒரு கலக்கம், ஐயோ என்னுடைய பிள்ளை வேதனையில துடிக்கிறானே, ஒருவேளை என்னுடைய மகனை நான் இழந்து விடுவேனோ என்று சொல்லி ஒரு அப்படியே சற்று தடுமாற்றம் அவருக்கு ஏற்பட்டது. இந்த தடுமாற்றம் ஏற்பட்ட மாத்திரத்துல அந்த மகன் கிறிஸ்துக்குள்ளாக நல்ல முறையில் வளர்க்கப்பட்ட அந்த மகன் அவன் சொன்ன, அப்பா நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் ஒருவேளை இன்றைக்கு நான் மரித்து போனாலும் நம்ம பரலோகத்துல நம்ம சந்திக்கலாம், ஆகையினால இயேசு கிறிஸ்துவை நீங்கள் மறுதலித்து விடாதீர்கள் என்று சொன்ன உடனே அவர் நல்ல ஒரு அந்த ஒரு ஒரு உந்துதல் கிடைத்தது, ஒரு உற்சாகமான வார்த்தை கிடைத்ததுனால மனவேதனையோடு ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபித்து அதை பொறுத்து கொண்டார். அவனுடைய கண்கள் முன்பதாக மகனை கொண்டு விட்டார்கள். இப்போ மீண்டுமாக அவனிடத்துல அந்த மிஷனரி சொன்னாங்க, உன்னுடைய இனி நீ இயேசு கிறிஸ்துவை குறித்து பேச மாட்டேன் என்று சொன்னால் உன்னுடைய மனைவியை நாங்கள் விட்டு விடுகிறோம் என்று சொல்லி மனைவி பிடிச்சு வச்சிருந்தாங்க. ஆனால் அவருக்கும் அதுல ஒரு போராட்டம் இருந்தே கொண்டிருந்தது. அவர் சொன்னார், இயேசு கிறிஸ்துவை நான் மறுதலிப்பை விட என்று உயிர் போனாலும் பரவாயில்லை, இந்த மனைவி மரித்து போனாலும் பரவாயில்லை என்று அவர் தன்னுடைய வாயினால் அந்த ஒரு அறிக்கை காரியத்தை அவர் செய்தார்.
அந்த மனைவியை அவர்கள் அது தன்னுடைய மகனுக்கு என்ன செய்தார்கள், அது போல அந்த கையில் உள்ள விரல்கள் எல்லாம் வெட்ட ஆரம்பித்தாங்க. வலியில இந்த அம்மாவுக்கு துடிக்கிறாங்க. ஆனாலும் உற்சாக மனதோடு அவங்க சொன்னாங்க, கணவர் அவர்களை பார்த்து, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை எந்த சூழ்நிலையும் மறுதலித்து விடாதீர்கள். ஒருவேளை இந்த உலகத்துல நாம் மரித்து போனாலும் பரலோகத்துல நாம் ஒன்றாக இணைந்து ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் என்று சொன்ன மாத்திரத்துல அவருக்கு ஒரு பலன் கிடைத்தது. மனைவியும் கண்ணுக்கு என்பதாக கொண்டு விட்டார்கள். இப்ப இவரை பிடித்துக் கொண்டார்கள். இவரை பிடித்து அதே போன்ற ஒரு சூழ்நிலை, அதே ஒரு வார்த்தைகளை சொல்லி இவரையும் கொன்று விட வேண்டும் என்று அவன் பல திட்டங்களை போட்டு எப்படியாவது அவரை சம்மதிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் பார்த்தான். ஆனா முடியல. கடைசியாக அவரையும் கொன்று விட்டான். ஒரு குடும்பம், ஒரு மிஷனரி குடும்பம் முழுவதுமாக ஆண்டவருக்காக அந்த இடத்துல அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இந்த சம்பவங்களை பார்த்து கொண்டிருந்த அந்த கிராமத்து மக்களுக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது. இந்த இயேசு கிறிஸ்து யார் என்பதை குறித்து இந்த போதகர் நமக்கு சொல்லி இருக்கிறாரு. இந்த இயேசு கிறிஸ்துக்காக தன்னுடைய ஜீவனை இந்த ஊழிய குடும்பம் கொடுக்கிறது என்று சொன்னால் அவ்வளோ பெரியவர் அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னா முழுவதுமாக அதை ஏற்றுக்கொண்டார். இந்த தலைவனும் இந்த ஊர் தலைவனும் பார்த்தான், ஆஹா, ஒரு மனிதனுக்காக தங்களுடைய உயிரையே கொடுத்த அந்த குடும்பம் உயிரை கொடுக்குதுன்னு சொன்னால் அந்த மனிதன் அவர் சாதாரணப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்க முடியாது என்று சொல்லி கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா தன்னுடைய உயிரை காட்டிலும் மேன்மையாக எண்ணப்பட்ட அந்த நபர் பெரியவராக இருப்பார் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய சொல்லி சொன்னா அந்த கிறிஸ்துவை குறித்து அவன் மீண்டுமாக அறிந்து கொண்டு அந்த கிராமம் முழுவதுமே ஒரு கிறிஸ்தவ கிராமமாக மாறினதாக ஒரு காரியத்தை நான் படித்தேன். ஆண்டவருக்கு இன்றைக்கு நம்ம எப்படி சாட்சி உள்ள பிள்ளைகளாக இன்றைக்கு நம்ம இருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு அவர் கடந்து செல்வதற்கு முன்பதாக அவர் உயிர்த்தெழுந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். 40 நாட்கள் சீஷர்களோடு அவர் தன்னுடைய உறவை அவர்களோடு இருந்துட்டு பரமேறி செல்கிற வேளையில ஆண்டவர் அவருடைய சீஷர்களை அழைத்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இந்த சீஷர்களுக்கு ஆண்டவரோடு கூட இருந்த காலகட்டங்களில எப்படி அந்த ஊழியங்களை செய்ய வேண்டும், எந்த கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார் என்ற அந்த உணர்வு அவங்களுக்கு இல்லை. இது நம்ம பேசின நிறைய காரியங்கள் நம்ம சொல்ல முடியும். அவங்க அந்த உணர்வு இல்லை. அவங்களுடைய நோக்கம் வேறதையாக இருந்தது. ஆனால் கிறிஸ்துவனுடைய நோக்கம் வேறையாக இருந்தது. கிறிஸ்து அவர்களுக்கு பயிற்சிகள் எல்லாம் கொடுத்து பார்த்தபோல அந்த கிறிஸ்துவனுடைய ஊழியத்தினுடைய நிலைக்கு இந்த சீசர்கள் வரல. ஆனாலும் கடைசியாக அவர் என்ன ஒரு காரியத்தை செய்கிறாருன்னு சொன்னா அப்போஸ்தலர் படி 1-8 நம்ம வாசிக்கிறோம். அவர் பரமேறி செல்லும் போதுதான் கடைசியாக சீசர்களிடத்துல பேசின ஒரு வார்த்தை, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்ற. பிற்காலத்துல ஆண்டவர் பரமேறி சென்ற பிறகு ஆண்டவர் ஊழியத்தை எவ்விதமாக இந்த சீஷர்கள் செய்ய போகிறார்கள் என்பதை ஆண்டவர் அவர்களுக்கு அந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த ஊழியத்துல ஆண்டவர் சொன்ன அந்த 3 காரியங்கள், பரிசுத்த ஆவி நீங்கள் பெறுவீர்கள். ஆண்டோட ஊழியத்தை செய்வதற்கு பரிசுத்த ஆவியானோட வல்லமை நமக்கு மிக மிக அவசியம். அவருடைய பலன் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்ய முடியாது. இரண்டாவது என்ன சொல்றாருன்னா, பரிசுத்த ஆவி உங்கள் மேல அவர் நிரப்பப்படும் பொழுது அதன் மூலமாக உங்களுக்கு வல்லமை கிடைக்கும். அந்த வல்லமையின் அடிப்படையில நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஊழியத்தை செய்வீர்கள். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் சொன்னா அதை ரிவர்ஸா செய்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவரால் நிரப்பப்படுவதற்கு நம்ம ஒப்பு கொடுத்து அந்த ஊழியத்தை செய்வதற்கு நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா நம்ம ஆயத்தமாக அவருடைய பலத்தை பெற்றுக்கொள்வதற்கு இன்னைக்கு இல்லாததாக நாம என்ன செய்யறோம்னா காணப்படுது. இன்னைக்கு இந்தியாவில் இன்னைக்கு அநேகமான ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா எங்களுடைய தலைமையில நீங்கள் ஊழியம் செய்யணும், ஞான ஸ்நானம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த முழுமையான அந்த ஊழியத்துல ஈடுபடாமல் இந்த கடைசி, அதாவது நடுகிறதுக்கு முன்னாடி அறுவடை செய்வதற்கு தான் இன்னைக்கு ஊழியக்காரர்களாக நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு தலைவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஊழியத்தை நம்ம கையில தரல. சோ ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஊழியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்யணும் சொன்னா நம்ம பார்க்கணும். ஆண்டவருக்கு சாட்சி பகிர்தல் என்றால் என்ன, வாட் இஸ் விட்னஸிங்? நான் நிறைய டெபினிஷன்ஸ் நான் பார்த்தேன். அதுல ஒரு டெபினிஷன் அழகாக சொல்ல என்ன சொல்றேன்னு சொன்னா,
நாம் தேவனுக்கு என்ன செய்யலாம் என்பதை காண்பிப்பது அல்ல, தேவனுக்கு நான் என்ன செய்யலாம் என்பதை அவருக்கு நான் காட்டுவதற்கல்ல, தேவன் நமக்கு என்ன செய்தார் என்பதை பிறருக்கு சொல்லி, தேவன் என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்தார் என்பதை பிறருக்கு நான் சொல்லி அதை என் வாழ்க்கையில நான் காண்பிக்க வேண்டும். அப்போ தேவன் எனக்கு என்ன செய்திருக்கிறார் அப்படின்றதை பிறருக்கு நான் சொல்லிக் கொடுப்பது மட்டுமல்லாமல் அதை என்னுடைய வாழ்க்கையில நான் பிறருக்கு காட்ட வேண்டும் என்று மிக அழகான ஒரு காரியத்தை நாம் என்ன சொன்னா இங்கு நம்ம பார்க்க முடியும். இப்ப இந்த சீஷர்கள் எப்படி ஆண்டோடைய ஊழியங்களை அவர்கள் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் படிகளில் 2வது அதிகாரத்தில் இதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி இந்த சம்பவம் நமக்கு இங்கு சொல்லுது. 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கிறேன். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். அப்ப 3 காரியங்கள் ஆரம்பிச்சார். நீங்கள் பரிசுத்த ஆவியினிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எல்லா இடத்திலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி சொன்ன அந்த வார்த்தையின்படி இவர்கள் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டார்கள். அவர்கள் நிரப்பப்பட்ட மாத்திரத்துல அந்த ஊழியத்தை அவர்கள் செய்ய ஆண்டவரை குறித்து அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த சத்தியத்தை அங்கு சொல்ல அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். அதை எப்படி அவர்கள் செய்தார்கள் சொன்னா, அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது அவர்கள் ஆண்டோட ஊழியத்தை எப்படி அவர்கள் செய்தார்கள் அப்படின்னு சொன்னா அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். தைரியமாக ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னா அவங்க செஞ்சாங்க. அந்த ஆவியினுடைய ஊழியத்தில் அந்த பலன் எப்படி அவர்களுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அவர் சொல்றார். அவருக்கு எல்லா காரியங்களையும் சொல்லும் பொழுது என்ன சம்பவித்தது என்பதை அவர் சொல்றார். இதை அவர்கள் 37வது வசனம், இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அடுத்த கேள்வி. அப்போ பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யலன்னு சொன்னா அந்த உள்ளத்துல குத்தப்படாது, அந்த குத்துதல் ஏற்படாது. சில நேரங்களில திருச்சபையில நான் போதகராக பணியாற்றி கொண்டிருந்த காலங்களில பிரசங்கம் பண்ணிட்டு வெளியே இறங்கி வந்த உடனே ஒரு சிலர் பார்த்து சொல்லுங்க, பாஸ்டர் இன்னைக்கு நீங்க என்னதான் குத்தி குத்தி நீங்க பேசுனீங்க அப்படின்னா. இது நிறைய போதகர்கள் இதை அனுபவிச்சிருக்கேன். என்னதான் நீங்க குத்தி குத்தி பேசுனீங்க, என்னதான் நீங்க புரிய வச்சு பேசுனீங்க. அப்ப அவங்களுக்கு நான் சொல்லுவேன், சகோதரரே உங்களுடைய குத்தப்பட்டதுன்னு சொன்னா நீங்க சந்தோஷப்படுங்க. என்னச்சுன்னா ஆவியானவர் உங்களுடைய உள்ளத்துல என்ன செய்யறார், கிரியை செய்கிறார். அந்த குற்ற உணர்வை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதை அறிந்து கொள்ளன்னு சொன்னா என்னதான் நான் பேசினாலும் என்ன செய்யாது, உள்ளத்துல என்ன செய்யாது, குத்தாது. சோ என்னுடைய ஒரு பிரசங்கம் கேட்கும் பொழுது என்ன உள்ளத்துல குத்துதுன்னு சொன்னா ஆவியானவர் என்ன உள்ளத்துல கிரியை செய்யறார் அப்படின்றத நான் பார்க்கணும். ஆண்டவர் என்னிடத்துல கிரியை செய்யலன்னு சொன்னா என்னதான் பிரசங்கம் கேட்டாலும் இந்த காதுல கேட்டுப்படி போக முடியல, இருதயத்துல இந்த குத்த உணர்வு இருக்கவே இருக்காது. அப்போ பரிசுத்த ஆவியினால இவர்கள் நிரப்பப்படுகிறார்கள். ஆண்டவருடைய வசனத்தை தைரியமாக அவர்கள் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். இங்கு அங்க கூடியிருந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, தங்கள் இருதயத்துல குத்துண்டவர்களாகி, சகோதரர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும். இதுதான் உண்மையான ஒரு சாட்சி பகிர்வு. அப்படின்னா இயேசு கிறிஸ்து அதப்பா அவங்க என்ன பிரசங்கம் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த 2ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தை நம்ம நேரம் நீ வாசித்து பாருங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அவர் மேசியா, அவர் இந்த உலகத்துல வந்தார், அவர் ஊழியங்கள் எல்லாம் செய்தார். ஆனா நம்ம என்ன செஞ்சோம், நீங்கன்னு சொல்லல, அவர் நம்ம என்ன செஞ்சோம், அவரை பிடிச்சு அந்த சிலுவையில அறைய வச்சு அவரை துன்புறுத்தி அவரை நம்மளை விட்டு அகற்ற வேண்டும் என்று சொல்லி எல்லா வழிகளையும் நம்ம எடுத்தோம். அவர் மரித்தார், உயிரோட எழுந்தார், இது பரத்துல இருக்கிறார் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல அவருடைய உள்ளங்கள் என்ன செய்திருந்துச்சுன்னா, குத்தப்பட்டவர்களாக நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லி கேட்டோன்னா அவர் சொல்றாரு 38வது வசனம், பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை. மனசுல குத்திருச்சு, இப்ப என்ன செய்யணும்னு கேட்கிறோம். அப்ப அவங்க சொல்ல மனம் திரும்புங்க. அப்போ நான் ஒரு தப்பு செஞ்சு ஒரு பாவம் நான் செஞ்சிருந்தேன்னு சொன்னா எனக்கு மன்னிப்பு, மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பை என் தேவன் எனக்கு ஏற்படுத்தி தருகிறார், எனக்கு மன்னிப்பும் கிடைக்கிறது.
இதை சொன்ன மாத்திரத்துல எத்தனை பேர் திரும்ப ஞானஸ்நானம் எடுத்தாங்க? இன்னைக்கு 3000 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. ஆச்சரியமா இருக்கு இல்லையா? எங்கேயாவது இன்னைக்கு சமீபத்துல நம்முடைய உலக தலைவர் டெட் வில்சன் அவர் என்ன பாப்பு நியூ கினியா அந்த இடத்துக்கு போனாரு. நிறைய பேப்டிசம் ஒரே நாள்லன்னு சொல்லி நிறைய செய்திகள் எல்லாம் நம்ம கேள்விப்படுகிறோம். ஆனால் இங்க அவருடைய பிரசங்கம் என்னன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் அவங்க பிரசங்கம் பண்ணாங்க. வேற எதையும் அவங்க சொல்லல. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுவது இல்லாம வேற எதை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. ஆண்டவரை குறித்து அவர்கள் பேசணும். எப்படி அந்த சபை வளர்ந்தது, அவர்கள் சீசர்கள் சாட்சி பகிர்ந்ததன் மூலமாக எப்படி அந்த சபை வளர்ந்தது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த அப்போஸ்தலர்களுடைய 2:41 நம்ம பாக்குறோம். 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க வாசி பாத்தீங்கன்னா 5000 பேர் சேர்க்கப்பட்ட. அதுவும் முதலாவது 12 சீஷர்கள் அவங்க 120 பேராக மாறினாங்க. அந்த 120 பேர் 3000 பேராக மாறினாங்க. அந்த 3000 பேர் இப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா 5000 பேராக மாறுகிறார்கள். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாத்தீங்கன்னா அநேகம் 1000 பேர் அப்படின்னு சொல்லி அதுல சொல்லப்படும். அநேக 1000 பேர் அதுல சேர்ந்தார்கள். அப்போஸ்தலர் 2:47 நம்ம வாசிக்கும் பொழுது ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் தேவன் திருச்சபையில சேர்த்து வந்தார். தினமும் அந்த அடிஷன் டு த சர்ச். அதை விட அடுத்து என்ன ஒரு காரியம் நான் பார்க்கணும். 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல விசுவாசிகள் திரளான கூட்டம். யோசிச்சு பாருங்க, ஆவியானவருடைய உதவியோடு அந்த சீசர்கள் செய்த ஊழியங்கள் திரளான கூட்டம் ஆங்கிலத்துல மல்டிடியூட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு சில டெபினிஷன்ஸ் நான் பார்த்த பிறகு என்ன சொல்றேன் அப்படின்னு தமிழ்ல என்ன சொல்லுங்கன்னா நிச்சயமற்ற, அதாவது எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட, என்ன முடியல. சீஷர்கள் ஆண்டவர் பரிசுத்த ஆவியினோட வல்லமையை பெற்ற அவர்கள் செய்த ஊழியங்கள். இன்னைக்கு நம்ம ஆண்டோடைய ஊழியத்தை நம்ம எப்படி நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம்? நம்ம யோசித்து பாருங்க, நம்ம என்ன ஊழியம். ஒருவேளை இன்றைக்கு ஆண்டோடைய பிள்ளைகள், திருச்சபையுடைய பிள்ளைகளிடத்துல மனசுல இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? பாஸ்டர் சம்பளம் வாங்குறாரு, அவரு தான் ஊழியம் செய்யணும். இந்த ஊழியத்துல எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நான் சர்ச்சுக்கு வருவேன், உட்காருவேன், பிரசங்கத்தை கேட்பேன், முடிஞ்ச உடனே கிளம்பி போயிடுவேன், இல்லை நான் உட்காந்து மக்கள்கிட்ட எல்லாத்தையும் நம்ம பேசுவேன். இதைதான் நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு ஒரு சபையில. பாஸ்டர் தான் ஊழியம் செய்யணும், பாஸ்டர் தான் ஊழியம் செய்யணும்னு சொல்லி எல்லாத்துக்கும் நம்மளை போட்டு ஒரு சில டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. நீங்க அங்க பாருங்க, நீங்க இவங்களை போய் பாருங்க, நீங்க இவங்க சந்திங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு நாள் அவங்களத்துல நான் கேட்டேன், இதை நீங்க எஸ்ஐக்கியல் 34ஆம் அதிகாரத்துல ஆண்டு ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்ல ஆரம்பிச்சேன்னா, அவங்க ஒரு காரியத்தை கேட்டேன். நான் வேதத்தின் அடிப்படையில நாங்கள் யார் அப்படின்னு கேட்ட பிறகு அவங்க அப்படி யோசிச்சாங்க. நான் சொன்னேன், நாங்கள் மேய்ப்பர்கள். ஆண்டோடைய ஊழியக்காரர்கள் யாரு? பாஸ்டர்ஸ் யாரு? தேர் ஷெப்பர்ட்ஸ். அந்த வசனத்துல இருந்து ஒரு காரியத்தை சொன்னேன். நீங்க யார் அப்படின்னு கேட்டேன். நாங்க ஷெப்பர்ட்ஸா இருந்தா நாங்க மேய்ப்பர்ல இருந்து நீங்க யாருன்னு கேட்டேன். அப்ப ஒருத்தர் சொன்னார், நாங்க ஆடுகள் அப்படின்னாரு. ஆடு குட்டி போடு. அப்ப நான் அவங்கள்ட்ட கேட்டேன், மேய்ப்பன் குட்டி போடுவானா ஆடு குட்டி போடுமான்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னா ஆடுதான் குட்டி போடணும். அப்போ ஊழியத்தை செய்யறதுக்கு யாரு செய்யணும்? மேய்ப்பன் ஜனங்களை நல்வழிப்படி நடத்தணும். அந்த வசனத்தை அந்த காரியத்தை பிடிச்சி பின்னாடி வேற ஒரு பிரச்சனை பண்ணிட்டாங்க. அதான் ஒரு சில காரியங்களை சொன்ன உடனே அவங்க எல்லாம் கேட்டாங்க, நீங்க சொல்றதெல்லாம் தலையாட்டுக்கு நாங்க நாட்டு மந்தையா அப்படின்னு திருப்பி பரட்டிக்கிட்டாங்க. இந்த ஊழியம், இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியம் நிறைவாக செயல்படாமல் போவதற்கான காரணம் என்னவென்னு சொன்னா, நம்ம என்ன நினைக்கிறோம்? ஊழியக்காரர்கள் தான் ஊழியம் செய்யணும், அந்த ஊழியத்திற்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, எந்த பங்கும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறதுனாலதான் ஆண்டோட ஊழியத்தை நம்ம திறம்பட செய்ய முடியாமல் நம்ம இருக்கிறது. கர்த்தர் அவர் கொடுத்த நம்ம அந்த வேத வாசிப்பு நம்ம வாசல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் மத்திய 28ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த காரியத்தை நம்ம படிச்சோம். கடைசியாக சீஷர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளை, ஒரு அன்பின் கட்டளை. நீங்க விருப்பப்பட்டா செய்யுங்க, ஆண்டவர் கட்டாயப்படுத்தல. என்ன சொல்றாருன்னா, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி.
பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு உடனே இருக்கிறேன். அதான் சொல்றேன். அதுதான் இன்றைக்கு நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அன்பின் கட்டளை. இட்ஸ் a great commission. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது. என்ன செய்யுங்கன்னா, நீங்க புறப்பட்டு போங்க, ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்கள் என்ன செய்யறாருன்னு, நீங்கள் புறப்பட்டு போய், சரியா, சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் நீங்கள் சீஷராக்குங்க. சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்துல அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவங்களுக்கு என்ன செய்யுங்க, கற்றுக் கொடுங்க. அந்த கற்றுக் கொடுத்துதல் மிக மிக அவசியமானதாக இன்றைக்கு நமக்கு காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்ல, நான் உங்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தேனோ அதை நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா அவர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம பார்க்க முடியும். ஆண்டவருடைய கமிஷன். இப்போ ஆண்டவர் சொன்னாரு, இந்த மீண்டுமாக அந்த வரும் அப்போஸ்தலருடைய 1-8 நம்ம வரும்போது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், பரிசுத்தாவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆண்டவர் சொல்றார். அப்போ ஃபர்ஸ்ட் இவங்க ஊழியத்தை எங்க ஆரம்பிக்கிறாங்க? எருசலேம்ல ஆரம்பிக்கிறாங்க. 2 நம்ம என்ன செய்றோம் அப்படின்னு சொன்னா, நம்ம இதை பார்க்கிறோம். நல்ல ஊழியங்களை செஞ்சாங்க. செஞ்ச உடனே அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த இடத்துக்குள்ளே உட்கார ஆரம்பிச்சாங்க. எருசலேம்ல உட்கார்ந்து, இட் வாஸ் a comfortable zone for them. அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. எனக்கு இது போதும், இந்த இடத்துல இருக்கு போதும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள், இன்னைக்கு நான் ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு காரியம் இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, என்னுடைய சபையில எனக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க, எனக்கு போதும். அது அந்த விசுவாச பிள்ளைகளை வச்சு சண்டை போட்டு போராடி எல்லாம் செஞ்சு இருந்து அவங்க என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. கொஞ்சம் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது மேலிடத்துல எனக்கு நான் இங்க ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, தயவுசெய்து மாத்தி விட்டுருக்க, எனக்கு சபைக்கு ஒத்து போகல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில இன்னைக்கு ஊழியக்காரர்கள் இருக்கிறார். ஆரம்பத்துல உட்கார்றாங்க, உட்கார்ந்து அந்த சாதகமான நிலை பார்த்தோம்னா தேர் கம்ஃபர்டபுள் வித் தட். அப்போ இந்த சீஷர்களும் எருசலேம்ல அந்த ஊழியங்களை செய்தாங்க. ஏன்னா இப்ப ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இன்னைக்கு சபையில சேர, எண்ணிக்கைக்கு முடியாத ஜனங்கள் சேர்ந்தனால திஸ் இஸ் மோர் தென் எனஃப். எல்லாரும் இங்க இருக்கிற எல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டாங்க, மோர் தென் எனஃப். ஆனால் ஆண்டவருடைய கட்டளை என்னன்னு சொன்னா, நீங்க உலகம் முழுவதும் எல்லா இடத்துக்கும் போங்க. நீங்க எருசலேம்ல போங்க, அடுத்து சொல்லாரு நீங்க யூதேயாவில போங்க, நீங்க சமாரியாவுக்கு போங்க, அதன் பிறகு இந்த உலகம் முழுவதும் நீங்க போங்க அப்படின்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் என்ன ஒரு காரியத்தை செய்யறாரு அப்படின்னு சொன்னா, நீ இப்படியா உட்கார்ந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய திட்டத்தின்படி இப்ப அவங்களை சிதறடிக்கிறார். He was scattering the disciples. 8 இதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். சேவான் கல்லறிந்து கொல்லப்பட்ட பிறகு என்ன ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னு சொன்னா, 8 நான் வாசிக்கிறேன். அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்தில் எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிட்டு அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். ஆண்டவருடைய திட்டம், நீ எருசலேமில் உன்னுடைய ஊழியத்தை முடிச்சுட்டு யூதேயாவுக்கு போ, அதுக்கப்புறம் சமாரியாவுக்கு போ, சமாரியால முடிச்சுட்டு இந்த உலகம் முழுவதும் போ. ஆனா இவங்க திஸ் இஸ் மோர் தென் எனஃப். ஆண்டவர் எங்களுக்கு சொன்ன வேலையை நாங்க செஞ்சுட்டோம். ஆண்டவர் எங்களுக்கு என்ன செய்யற, பிதா குமாரன் பரிசுத்தாவி அவங்களுக்கு ஞானஸ்நானத்தை நாங்க கொடுத்துட்டோம். ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத்தந்தவைகள் எல்லாம் அவங்களுக்கு நாங்க சொல்லி கொடுத்துட்டோம். இதனால அநேகர் என்ன செய்தாங்கன்னு சொன்னா சபையில வந்தாங்க. இட்ஸ் மோர் தென் எனஃப் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல உட்காந்து. இன்னைக்கு நம்முடைய அப்படிதான் இருக்கிறோம். எனஃப், இந்த இடம் எங்களுக்கு போதும், கம்ஃபர்டபுளா இருக்கிறோம். ஆனா மேற்கொண்டு வேலை செய்யறதுக்கு அடுத்த பகுதிகளில நம்ம செய்வதற்கு நம்ம என்ன முயற்சியில எடுக்கிறோம்? மார்க் 1 நீங்க வாசி பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஆண்டவர் ஊழியத்திற்கு போறாரு. அந்த இடத்துல ஊழியம் செஞ்சு முடிச்சுட்டு ராத்திரி வரைக்கும் வந்த மக்கள் எல்லாம் அவர் சந்தித்து அவர்களை சுகப்படுத்திட்டு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போய் என்ன செய்யறாருன்னா ஜெபம் பண்றாரு. அதிகாலையில் இருட்டோட 1 அதிகாலை இருட்டோட எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனாருன்னு சொல்லி பாக்குறேன். ஜெபம் பண்ணாரு. ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே பரலோகத்திலிருந்து அவர் கொடுத்த உத்தரவு என்னன்னு சொன்னா, இனி இந்த ஊருக்கு போங்கன்னு சொல்லி இன்னொரு ஊர் அவருக்கு காட்டப்பட்டிருக்குது. அப்ப இந்த சீஷர் எல்லாம் காலையில இவரை தேடி வந்தாங்க. இவர் வேற ஊருக்கு போயிருக்காரு, கப்பர்நகூம் வேற ஊருக்கு போயிருக்கிறாரு. எங்க ஆனா காணமே அப்படின்னு சொல்லி தேடி பார்த்து சீசன் வந்து எல்லாம் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. நேத்து பெரிய கூட்டம் வந்துச்சு, இன்னைக்கு அதே கூட்டம் அங்க இருக்குது, நீ அங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூட்டம் என்ன சொன்னார் தெரியுமா? இன்றைக்கு என்னுடைய ஊழிய நேற்றுக்கு அந்த இடத்துல போதும்,
இன்றைக்கு நான் வேற ஒரு இடத்துக்கு நான் போகணும். போனார். அப்படிதான் ஆண்டவருடைய ஊழியம் அங்கு இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா நம்ம வந்து பார்க்கிறோம். சரியா? அப்போ இந்த ஊழியம் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு மட்டுமல்ல, அது வேற இடங்களுக்கும் செல்லப்படுது. இந்த இதுல வந்து அவங்களுக்கு உபத்திரம் வந்துச்சு. உபத்திரம் யாரால வந்துச்சுன்னா பவுலுனால. அப்ப சவுலுனால வந்துச்சு. சவுலு தான் அவங்களை உபத்திரப்படுத்தினா. அந்த சவுலை ஆண்டவர் சந்தித்து இப்போ அவனை வந்து சவுல வேற ஊருக்கு ஆண்டவர் அனுப்புறாரு. அதை நம்ம அதை குறித்து நம்ம வாசகம் 9ஆம் அதிகாரத்துல இது ஏற்பட்ட உடனே ஆண்டவர் அந்த அனனியாட்ட சொல்லார், நீ போய் சவுல போய் பாரு அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அனனியா சொல்றாரு, ஆண்டவரே அவன் எல்லாரையும் துன்புறுத்துறவன் தானே அப்படின்னு சொல்லி, இல்ல நீ போ, அவனை என்னுடைய ஊழியத்தில் நான் தெரிந்து கொண்டேன் ஆண்டவர் என்று சொல்லி என்ன சொல்றாருன்னா, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், கர்த்தர் நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அப்போ இந்த ஊழியம் எருசலேமில மட்டும் இல்ல, யூதேயாவில மட்டும் இல்ல, சமரியாவில மட்டும் இல்ல, இப்ப புறஜாதிகள் இடத்துல என்ன செய்யணும்? போகணும். புறஜாதிகள் இடத்துல போவதற்கு யாரை ஆண்டவர் பயன்படுத்துறாருன்னு சொன்னா சவுலை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு யாருக்கு இப்ப ஊழி சத்தியம் சொல்லணும்? ராஜாக்களுக்கு சத்தியம் சொல்லணும். இன்னைக்கு நம்ம ஊழியம் செய்யும் பொழுது நம்முடைய ஒரு வட்டம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு, அந்த அந்த ஏழை மக்களுக்கு தட்டு அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, நம்ம வந்து ஈஸியா யாரை நம்ம அப்ரோச் பண்ண முடியுமோ, யாரை நம்ம தொடர்பு கொள்ள முடியுமோ அவங்களுக்கு இந்த ஊழியர்களை நம்ம செய்யணும். ஆனா இந்த அரசர்களை பற்றி, பெரிய பெரிய அரசியல் அதிகாரிகளை பற்றி நம்ம என்னைக்காவது நம்ம அக்கறை பண்றோம். இப்ப நான் வந்து என் மனசுல நினைக்கிறீங்களா, மோடிக்கு நான் சத்தியத்தை சொல்லணும், எப்படி முடியும்? அவரும் ரட்சிக்கப்படணும்ல, அவரும் ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் இல்ல. நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறாரு, அவருக்கு இந்த சத்தியம் சொல்லணும். எப்படி போச்சு? எப்படி நம்ம அந்த சத்தியத்தை சொல்றது? அந்த சத்தியத்தை ராஜாக்களுக்கு சத்தியத்தை எடுத்துக்கொண்டு செல்வதற்கு தான் உபத்திரவம் வந்தது. உபத்திரம் வந்து அப்ப சவுளுடைய வாழ்க்கையில, நீ பவுலுடைய வாழ்க்கையில பாருங்க, அவர் என்ன செய்தாரு? ஆண்டோடைய சத்தியத்தை சொன்னாரு, பிடிச்சு கொண்டு போய் என்ன செய்தாங்க? சிறைச்சாலையில போட்டாங்க. சரி, நீ என்ன தப்பு பண்ணுன அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக ராஜாக்கள் முன்பாக கொண்டு நிறுத்தப்பட்டார். அங்க ஆண்டவரை பற்றி சொல்றாரு. பெலிக்ஸ் சொல்றான், நீ ஏறக்குறைய என்னை கிறிஸ்தவனாக்க நீ பாக்குற, தயவுசெய்து நீ விட்டுரு, நான் இன்னொரு நாள் பார்த்துக்கிடுவோம். ராஜாக்களுக்கு சத்தியத்தை சொல்றது எப்படி? உபத்திரம் வரணும். நான் தஞ்சாவூர் சபையில பாஸ்டராக இருக்கும் பொழுது பாஸ்டர் PVSS என்கிட்ட கேட்டார், ஜஸ்டின் அந்த சபையில போதகராக இருக்கிறீங்க, எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. கேட்டார். அப்ப நான் சொன்னேன், பாஸ்டர் எல்லாமே சமாதானமா போயிட்டு இருக்கு அப்படின்னு. உடனே என்ன சொன்னார் தெரியுமா? சாத்தான் உங்களோடு கூட இருக்கிறான். ஏன்னா சமாதானம் இல்ல, ஆண்டுடைய சபையில இருக்கும் உபத்திரம் வரணும் உங்களுக்கு. ஏன்னா அதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த உபத்திரம் இருந்தாதான் நீங்க மற்ற இடங்களுக்கு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன நினைச்சாரு தெரியல, அவனை டக்குன்னு சொல்றாரு, சாரி தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அவனை ஒரு ஒரு இது ஒரு அன்பான வார்த்தையில என்ன சொன்னார். இன்றைக்கு அந்த உபத்திரம் இன்றைக்கு நமக்கு இல்லைன்னு சொன்னா, ராஜாக்களுக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்றது எப்படி? பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கு சொல்றது எப்படி? நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். சரி, இந்த எருசலேம், யூதேயா, இந்த சமாரியா ஊழியத்தை செய்வதற்கு எப்படி சீஷர்களுக்கு முடிந்தது? நல்லா கவனிச்சுக்கிடுங்க. எப்படி அவர்களால முடிந்தது அப்படின்னு சொன்னா, ஒரு ஊழியத்தை செய்வதற்கு முன்பதாக கிரவுண்ட் ஒர்க்கு செய்யணும். அதாவது ஆயத்தங்களை செய்யணும். இப்ப நாங்கெல்லாம் அந்த பெரிய பெரிய எஃபர்ட் எல்லாம் நாங்க வேலை செய்யும் பொழுது, ஒரு ஊழியம் செய்வதற்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த பகுதிக்கு போய் எல்லா மக்களையும் சந்தித்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணும். இந்த கிரவுண்ட் ஒர்க் பண்ணாதான் அந்த ஊழியம் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த அறுவடையை பெற்றுக்கொள்வதற்கு இந்த சீஷர்கள் இவ்வளவு ஆயிரமாக அவர்கள் ரட்சிப்புக்கெல்லாம் ஞானஸ்நானம் கொடுத்து சபைக்குள்ள சேர்ப்பதற்கு கிரவுண்ட் ஒர்க் பண்ணது யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் தான் அந்த செய்த கிரவுண்ட் ஒர்க்கினுடைய விளைவுதான் இத்தனை ஆத்தும ஆதாயம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு அந்த ஊழியத்திற்கு கொடுக்கப்பட்ட காலம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 3.5 ஆண்டுகள். இந்த 3.5 ஆண்டுகளுக்குள்ளாக அவர் பரலோகம் கொடுத்த அந்த பணியை திறம்பட அவர் என்ன செய்தார்னா செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா பார்க்க. அதுபடி
ஒரு காரியமும் அவர் கொடுக்கல. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசு, அதாவது நீங்க மார்க் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்க முடியும், ஏன்னா வசனம் வாசிக்க நேரம் இல்லை. சொல்லும் பொழுது ஆண்டவருடைய ஊழியம் எப்படிப்பட்டதாக இருந்து அப்படின்னு சொன்னா, சாப்பிடுவதற்கு அவங்களுக்கு நேரம் இல்லை. ஏதாவது இந்த உலகத்துல எவ்வளவு ஒரு பிஸியான ஒரு மனுஷன் இருந்தாலும், எனக்கு சாப்பிடுறதுக்கே நேரம் இல்லை, ஐம் சோ பிஸின்னு சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கு ஏதாவது கொஞ்சம் நேரம் எடுத்து சாப்பிடுறதுக்கு ஒரு நேரம் எடுத்துக்கணும். ஆனால் ஆண்டவர் செய்த ஊழியம், ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் என்ன சொல்லுங்க சொன்ன வேதத்துல, அவர்கள் சாப்பிடுவதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை. ஏன்னா அவ்வளவு பெரிய பணி செய்ய வேண்டியது இருந்துச்சு. குறுகிய காலம், அந்த குறுகிய காலத்திற்குள்ளாக அந்த பணியை முடிக்கணும். பரலோகம் அந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்கல. ஏன்னா அதன் பிறகு அவருக்கு பரலோகத்துல ஒரு பணி இருந்துச்சு. அதனால அவர் செய்த அந்த கிரவுண்ட் ஒர்க், அவர் அலைஞ்சு 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 அவர் செஞ்ச அந்த கிரவுண்ட் ஒர்க், அதை அவ்வளத்தையும் அவர் செய்துட்டு என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை நம்ம வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 37வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு சொன்னா, அவர் திரளான 36 வாசிக்கிறேன். அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடினால் அவர்கள் மேல் மனதுருகி, இந்த மன உருக்கம். இன்றைக்கு பிற மக்களை பார்க்கும் பொழுது அந்த உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த அந்த மன உருக்கம் இன்றைக்கு நமக்கு வருகிறதா? அதை நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம அதை சிந்தித்து பார்க்க வேண்டியதாக நான் இருக்கிறேன். அடுத்து சொல்றாரு, தம்முடைய சீசர்களை நோக்கி இப்ப சொல்றாரு, அறுவடை மிகுதி, வேலை ஆட்களோ கொஞ்சம். அதாவது ஆண்டவரை அன்றைக்கு ஆண்டவர் போட்ட அந்த 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 கிரவுண்ட் ஒர்க், அறுவடை மிகுதி மிகுதின்னு சொன்னா எண்ணிக்கைக்கு அடங்காத ஜனங்களை அன்றைக்கு சீசர்கள் கிறிஸ்து பரமேறின பிறகு அறுவடை செய்தார்கள். இன்றைக்கு இந்த உலகம் ஆண்டரை பற்றி அறிந்து கொண்டு இருக்குது, நமக்கு தெரியாது. எப்படி ஆண்டரை பற்றி அவள் அறிந்து கொண்டிருக்கிறாங்க நமக்கு தெரியாது. யார் யாரெல்லாம் கிறிஸ்துவை பற்றி அறிந்திருக்காலும் தெரியாது. எலியா சொன்னார், நான் ஒருவன் மாத்திரம் உமக்காக நான் நிற்கிறேன். ஆண்டவர் சொன்னார், எப்ப அப்படி இல்லை, வெளியில தெரியாம 7000 பேர் இருக்கிறாங்க. நேரம் வரும் பொழுது அவங்க சேர்க்கப்படுவார்கள். ஆண்டோடைய சத்தம் கேட்கப்படும் போது, யோவான்ல சொல்றாரு இல்லையா, அதாவது என்னுடைய மந்தையில் இல்லாத ஆடுகள் வேற இடத்துல இருக்கிறது, ஆனா கடைசி நாட்களில் என்னுடைய சத்தத்தை அவர்கள் கேட்கும், வந்து சேருவாங்க. இப்போ இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையில இன்றைக்கு மக்கள் இருக்கிறாங்கன்னா, இறங்கி அறுவடை செய்வதற்கு நம்ம இறங்கினாதான் அந்த ஆத்துமாக்கள் நமக்கு கிடைக்கும். ஆண்டவருடைய ஊழியம் என்ன செய்யணும்னு சொன்னா அப்படிப்பட்டதாகவே இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்னு நம்ம நான் எப்படி என்னுடைய ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செய்ய முடியும். மை லைஃப் இஸ் மை மெசேஜ், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு நம்ம பெரிய பெரிய படமுயற்சி கூட்டங்கள்லாம் நடத்துறோம், அதுவும் தேவைதான், நம்ம வேண்டாம்னு சொல்லல. ஆனால் கிறிஸ்துனுடைய குணம், அவருடைய ஊழியம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, வீடு அதான் ஊர் ஊரா போனாரு, கிராமங்களா அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். எங்க சுற்றி திரிந்தார்? கிராமங்கள் பட்டணங்கள் தோறும் போனார், அப்படின்னு சொல்லி அவர் சந்திக்காத ஜனங்கள் யாருமே கிடையாது. அவ்விதமாக அன்றைக்கு ஊழியம் செய்ததன் மூலமாக இன்றைக்கு ஆண்டவருடைய ஒரு அன்றைக்கு அவ்வளவு ஜனங்கள் அன்றைக்கு சேர்க்கப்பட்டார்கள். இன்றைக்கு நம்முடைய ஊழியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது நம்ம சிந்தித்து பார்க்கணும். நம்ம வீட்டை சுற்றி எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க எத்தனை பேருக்கு நம்ம ஊழியங்களை நம்ம செய்யறோம்? பைபிள் எடுத்து அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன காரியங்கள் நம்ம செய்வதன் மூலமாக கிறிஸ்துவை அவர்கள் என்னுடைய முகத்துல பார்க்கணும், கிறிஸ்துவை அவர்கள் என்னுடைய செய்கையில பார்க்கணும். நிறைய உதாரணங்கள் நான் சொல்லலாம். நான் ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இந்த கொரோனா காலத்துல வீட்டுல இருக்கிற பக்கத்து புருஷன்டையும் பேச முடியல, மனைவிட்டையும் பேச முடியல, பிள்ளைகள்ட்டையும் பேச முடியல. ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். எப்படியோ சவுதி அரேபியால வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு நபர் எப்படியோ தம்முடைய குடும்பத்தோட சேர்த்துறோம்னு சொல்லிட்டு என்ன செய்யிருக்கிறாருன்னா வந்திருக்கிறாரு. சொல்லலைன்னா தகவல் எல்லாம் சொல்ல முடியல, எப்படியோ வந்துட்டார். கதவை தட்டினார். கதவை தட்டி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா கனவு நின்றுட்டு இருக்காரு. டக்குன்னு கதவை மூடிட்டாங்க. ஏன் மூடிட்டாங்க அப்படின்னா, இந்த மனுஷன் வந்திருக்கிறாரு, இவரை வீட்டுக்குள்ள விட்டு அவருடைய கொரோனா நமக்கு தொத்திருமோ, நமக்கு உயிருக்கு ஆபத்து வந்துருமோ அப்படின்னு சொல்லி அந்த ஆளை உள்ள விடவே இல்லையா.
பிறகு கடைசியில எப்படியோ சொல்லி சொல்லி எடுத்துட்டு பிறகு என்ன செய்றாங்க, ஒரு மூலையில ஒரு ரூமை கொடுத்து நீ அங்க உட்காந்துக்க அப்படின்னு சொல்லி தட்டுல சாப்பாடை போட்டு கயிறை அந்த குச்சை வச்சு தள்ளி உள்ள விடுவாங்களாம். அந்த பிளேட்டை வெளியே எடுத்து கழுவுறதுக்கு கயிறை கட்டி வெளியே இழுப்பாங்களாம். இப்படிப்பட்ட சொந்த புருஷனையே கொரோனாவுக்கு பயந்து நமக்கும் தொத்திருமோன்னு பயந்து அப்படி ட்ரீட் பண்ண அந்த காலத்துல அநேக பிள்ளைகள் கொரோனால பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில சேர்க்கப்பட்டு மருத்துவமனையில இருக்கிறாங்க. ஒரு நர்ஸ், வட இந்தியாவில ஒரு நர்ஸ், அவங்க பார்த்தாங்க, இந்த கொரோனால இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டோடைய ஊழியத்தை நான் செய்யணும். எப்படி செய்யறது? ஆண்டவரத்துல ஜெபித்தாங்களா, ஆண்டவரே எனக்கு கொரோனாவை தாருங்க அப்படின்னு சொல்லி. முடியுமா நம்மளால? சொந்த புருஷனையே வீட்டு கவனிக்காத இருந்த அந்த இதுல அந்த கொரோனாவை எனக்கு நீங்க தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபிச்சாங்களாம். கொரோனா வந்து சொந்தமாகும். கொரோனா வந்த உடனே அந்த மருத்துவமனையில அந்த கொரோனா நோயாளிகள் போடப்பட்டிருக்கிற மருத்துவமனையில இவங்களை கொண்டு போட்டாங்க. போயிட்டு போட்ட உடனே சும்மா இருக்குல்ல, எழும்பி ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நீங்க நம்புங்க, அவரால் இந்த வியாதியிலிருந்து உங்களை சுகமாக்க முடியும் என்று சொல்லி அங்கு இருந்த அத்தனை நோயாளிகளுக்கும் அந்த கொரோனா காலத்துல ஆண்டோடைய ஊழியத்தை அவங்க செய்தாங்க. நிறைய பேர் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாங்க. சரி, ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த அம்மாவுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி அந்த கொரோனா ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்த பிறகு அந்த அம்மாவுக்கும் கொரோனா முழுசும் அவங்களை விட்டு போயிட்டு சுகம் பெற்றுக் கொண்டார்கள், வெளியில வந்தாங்க. அந்த தைரியம் இன்னைக்கு நமக்கு இருக்கா? யோசிப்பாரு. சிறைச்சாலையினுடைய தலைவனுக்கு ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் பவுலையும் சீலாவையும் எங்கேயோ இருந்து அழைத்து கொண்டு அந்த சிறைச்சாலையில் கொண்டு போட்டாரு. ஏன்னா இவனுக்கு நீ சத்தியத்தை சொல்லு, ஆண்டருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு அவன் ஆயத்தம் உள்ளவன். யார் ஆண்டருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஆயத்தமாக இருந்தார்களோ, கொஞ்சம் அவர்களுக்கு தெரிந்து இதை பற்றி நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வாஞ்சியோடு இருந்தார்களோ, அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளை அனுப்பினார். அந்த அனுப்பின விதம் வேற வேற. உத்தரத்துல அனுப்பி இருக்கலாம், சமாதானமாக அனுப்பி இருக்கலாம். அந்த சிறைச்சாலையில் இருந்து அங்க கொண்டு போய் போட்டு இவனுக்கு நீ ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் அனுப்பி இருக்கலாம். எனக்கு அருமையான தேர்ந்த பிள்ளைங்களை, கர்த்தருடைய ஊழியத்தை இன்றைக்கு நம்ம எப்படி செய்யும்? ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த பணியை சிறப்பாக செய்வதற்கு எல்லா வசதிகளையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம எப்படி செய்து கொண்டிருக்கிறோம்? அருமையான ஒரு பாடல் ஒன்று தெரியுமா? நம்ம அருமையா பாடுறோம். ஆத்மா ஒன்றும் நியாய தீர்ப்புல, ஆத்மா ஒன்று ரட்சிக்காமல் வெறுங்கையனுடைய ஆண்டவா, வெறுங்கையோடு என்ன என்ன நீ எனக்கு கொண்டு வந்திருக்க? ஆண்டவர் நம்மளால கேட்கக்கூடிய பரிசு என்ன தெரியுமா? பரலோகத்துக்கு நம்ம என்ன தெரியுமா கொண்டு போவோம்? ரெண்டு காரியங்களை மட்டும்தான் கொண்டு போவோம். ஒன்று, நம்மளுடைய குணம், அவர் கேரக்டர். அது கிறிஸ்துடைய குணத்தை நம்ம அந்த கேரக்டர் கொண்டு போவோம். ரெண்டாவது என்ன சொன்னா, நம்மளால் ஆதாயப்படுத்தப்பட்ட ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு கொண்டு போவோம். அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, எனக்கு என்ன பரிசு கொண்டு, என்ன கிஃப்ட் கொண்டு வந்த? பொதுவாக யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வர்றவங்க யாராவது ஒரு கிஃப்ட் கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வெறுங்கையோட யார் வீட்டுக்கு நம்ம போற பழக்கமும் இல்லை பொதுவாக. அப்போ அந்த பரலோகத்துல வாசல்ல போகும்பொழுது ஆண்டவர் நம்மளை பார்த்து, அப்பா எனக்கு என்ன நீ கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி இரு கரங்களையும் நீட்டி ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கும்போது, நான் ஒண்ணுமே கொண்டு வரலன்னு சொல்ல போறோமா? ஆண்டவர் ஏதோ பாருங்க, இத்தனை ஆத்துமாக்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன், நான் என்னுடைய ஊழியத்தின் பலனாக நான் கொண்டு வந்திருக்கிறேன் சொல்ல போறோமா? இல்ல, ஆண்டவர் கேட்கும் பொழுது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி வெட்கத்தோடு அந்த இடத்துல இருக்க போறோமா? யோசிச்சு பார்ப்போம். ஆண்டோடைய ஊழியங்களை நம்ம செய்வோம். கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற காலம் மிக மிக குறுகிய காலம். நான் அதிக நாட்கள் செல்ல ரொம்ப இருக்கு. ஆண்டவர் ஜெபம் பண்ணு, ஆண்டவரே இன்றைக்கு ஒரு நாள் ஒரு நபரை சந்திப்பதற்கு எனக்கு நீங்க வாய்ப்பு தாங்க. நான் அப்படிதான் நான் ஜெபம் பண்ணுவேன். ஒரு நபரை இன்றைக்கு நான் சந்திக்கணும். ஒரு பேச்சினாலையும் சரி, என்ற செய்கையினாலும் எந்த விதத்திலேயாவது கிறிஸ்துவை நான் அவங்களுக்கு நான் சொல்லணும். இன்றைக்கு ஒரு நபரை யாரை நான் சந்திக்க வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் கொடுக்க அந்த நபரை எனக்கு காட்டுங்க அப்படின்னு நம்ம ஜெபிப்போம். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் நமக்கு காட்டுவார், அப்படி வழி நடத்துவோம். தேவன் நம்ம ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உன்னையே வெறுத்து விட்டான், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தான், சுகமாய் வாழ்ந்திடலாம். உன்னையே வெறுத்து விட்டான்,
வாழ்ந்திடலாம். சிலுவை சுமப்பதனால் சிந்தையே மாறிவிடும். சிலுவை சுமப்பதனால் சிந்தையே மாறிவிடும். நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். பெயர் புகழ் எல்லாமே இயேசுவின் நாமத்திற்கே. பெயர் புகழ் எல்லாமே இயேசுவின் நாமத்திற்கே. கிறிஸ்து வளரட்டுமே, நமது மறையட்டுமே. கிறிஸ்து வளரட்டுமே, நமது மறையட்டுமே. உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். நாளைய தினம் குறித்து கலங்காதே மகனே. நாளைய தினம் குறித்து கலங்காதே மகளே. இதுவரை காத்த தெய்வம் இனியும் நடத்திடுவார். இதுவரை காத்த தெய்வம் இனியும் நடத்திடுவார். உன்னையே வெறுத்து விட்டார் ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம்.
வைக்காதே, திருடன் பறித்திடுவான். சேர்த்து வைக்காதே, திருடன் பறித்திடுவான். கொடுத்திடு கர்த்தருக்கே, குறைவின்றி காத்திடுவார். கொடுத்திடு ஏழைக்கே, குறைவின்றி காத்திடுவார். உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடித்தார்,